Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பழனி கோயில் நில மோசடி விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் பல்வேறு குழுக்களாக பிரிந்து 3வது நாளாக விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். முழு விவரங்கள். பழனி கோவில் நில மோசடி விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் பல்வேறு குழுக்களாக பிரிந்து தங்களது 3ஆம் நாள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இன்று திண்டுக்கல்லில் சார் பதிவாளர் இல்லத்தில் சோதனை நடைபெற்று வரும் நிலையில் பழனியில் நிலம் வாங்கியது சேதுபதியின் தோட்டம் வீடு மற்றும் சாட்சி கையெழுத்திட்ட திமுக வார்டு செயலாளர் இல்லம் உள்பட்ட 4 இடங்களில் இன்று அதிகாலை முதல் சிபிசிஐடி போலீசார் சோதனையிலும் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பரபரப்பை ஏற்படுத்திய அருள்மிகு தண்டாயுதபாணி சாமி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில மோசடி வழக்கில் சிபிசிஐடி போலீசார் தங்களது விசாரணை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியுள்ளனர். இந்த விவகாரத்தில் முறைகேடுகள் தொடர்பாக பல்வேறு குழுக்களாக பிரிந்து அதிகாரிகள் இன்று அதிகாலை முதல் மெகா சோதனை இறங்கியுள்ளனர். அதன்படி இந்த சர்ச்சைக்குரிய பத்திரப்பதிவை மேற்கொண்ட சார் பதிவாளரின் திண்டுக்கல் இல்லத்துக்கு ஒரு குழுவினர் சோதனை தொடங்கியுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மேலும் இந்த 3 இடங்கள் என மொத்தம் 4 இடங்களில் இந்த சோதனை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இது வந்து இந்த சோதனையானது பழனி அருகே உள்ள டிகேஎன் புதூர் பகுதியை வசித்து வந்து ஒரு முறைகேடான நிலத்தை வாங்கியதாக குற்றச்சாட்டுக்கு உள்ளாக இருக்கும் சேதுபதி என்பது வீட்டு தோட்டத்துக்குள்ள வந்து சிபிசிஐடி அதிகாரிகள் சோதனை வருகின்றன. அதே போல இந்த நில விவகாரம் பத்திரப்பதிவின் போது சாட்சி கையெழுத்திட்ட பழனி நகராட்சியின் திமுக வார்டு செயலாளர் லட்சுமணன் இது தொடர்புடைய மற்றொரு இடத்திலும் இந்த சிபிசிஐடி போலீசார் வந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றன. அதேபோல் சேதுபதியின் பொன்னா நகர், இடும்பு நகர் போன்ற இடங்களிலும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.